ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சூர்யா, த்ரீஷா, நட்டி நட்ராஜ், ஆர்ஜே பாலாஜி மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் கருப்பு. இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் ஆர்ஜே பாலாஜி, இசை சாய் அபியங்கர். கருப்பு திரைப்படத்துடைய கதை என்ன? கேரளாவிலிருந்து சென்னைக்கு ஒரு அப்பாவும் மகளும் ட்ரெயினில் வராங்க. சென்ட்ரலில் இறங்கிறதுக்கு முன்னாடி பேசன் பிரிட்ஜ்னு ஒரு ஸ்டாப்பிங் இது நிறைய பேருக்கு தெரியும். அந்த வழியாக சென்ட்ரலில் வந்து இறங்குறவங்களுக்கு அந்த ஸ்டாப்பிங்கில் அப்பாவும் பொண்ணு இறங்கிடுறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சென்ட்ரல் போனால் டைம் ஆகும், நீங்கள் இங்கே தானே அங்கே போனோம், நீங்கள் இங்கேயே இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இறங்கி மகளை கூட்டிகிட்டு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வரும்போது என்னன்னா எதிர்பாராத விதமாக அவர்கிட்ட அந்த நகையை அங்கே இருந்த ஒரு கொள்ளைக்காரங்க கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அந்த நகையை எப்படி அவர் மீட் எடுக்கிறார், போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக போயிட்டு அது கோர்ட்டில் வாதாடி அந்த நகையை மீட் எடுத்தாரா, அவர் எதுக்காக சென்னைக்கு வந்தார், இதெல்லாம் வந்து சாதாரண பேசிக்கான கதை. இந்த படத்தில் சொல்லக்கூடிய சாதாரண பேசிக்கான கதை. ஆனால் அந்த நகை கோர்ட்டுக்குள்ளே போகும்போது அதை ஒரு வக்கீல் வச்சு வாதாடி அந்த நகையை எப்படி மீட்டெடுக்க போகிறார், அதுக்குள்ளே எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத நாம் வந்து வெளியிலிருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் படத்தில் காட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே வழக்கறிஞர்கள்லாம் எந்த அளவுக்கு இழுப்பாங்க, வழக்கறிஞர்கள்லாம் எந்த அளவுக்கு கேஸை வந்து காலதாமதம் பண்ணுவாங்க, என்னென்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடக்கும், இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டாப்பான லாயர்ஸ்க்கு கீழே என்னென்ன விஷயங்கள் நடக்கும், ஒரு ஜட்ஜி கீழே என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அண்டர் கிரவுண்டில், இது எல்லாமே வந்து பேசிக்காக சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் திருத்துறதுக்கு ஒருத்தரால் தான் முடியும். யார் அந்த ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களே, யாரும் இல்லை, படத்துடைய கதாநாயகன் சூர்யா. கருப்பசாமியாக வந்து லாயராக கிளம்புறங்கிறாரு. இவர் கடவுள்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இவருக்கு ஆப்போசிட்டாக செயல்படுற ஆர்ஜே பாலாஜிக்கும் இவர் கூடவே செயல்படுற நடிகை த்ரிஷாவுக்கும் மட்டும்தான் இவர் சாமின்னு தெரியுதே தவிர மற்ற யாருக்கும் இவர் சாமின்னு தெரியாது. இவர் வாதாடி அந்த கொள்ளையடித்த நகையை திரும்ப கோர்ட் மூலமாக மீட்டு கொடுக்குறாரு. எப்போது ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம். அவ்வளோ நாளாக அந்த கேஸ் நடக்குது. இவர் வந்த உடனே வாங்கி கொடுத்துட்றாரு. சரி, கருப்பசாமி அவதாரம் எடுத்து வழக்கறிஞராக ஒரு எல்லைக்குள்ளே மட்டும்தான் அவர் வந்து எல்லைச்சாமியாக செயல்பட முடியும். இன்னொரு எல்லைக்கு போனால் அங்கே வேறு எல்லைச்சாமியாக இருப்பார், எனக்கு அங்கே பவர் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இதை எப்படி ஆர்ஜே பாலாஜி இந்த கடவுள் சக்தியை தகர்த்து எறிந்தார், இல்லை கடவுள் சக்தி வேறு இடத்துல செயல்பட்டுதா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேவை சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நம்ம மக்களை மயக்க விதம் அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா சத்தியமாக இல்லை. அந்த மாதிரி கடவுள் பெயரை வைத்து கடவுளை வைத்து இவங்க காமெடி ட்ராமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது, உண்மையை சொல்ல போனால். ஏன்னா கருப்பண்ணசாமியே எப்படிப்பட்டவர்கள் தெற்கு திசையில் போனீங்கன்னா நீங்கள் மதுரை சைடை போனாலே தெரியும் கருப்பண்ணசாமியை எந்த அளவுக்கு கும்பிடுவாங்கன்ட்டு. அது மேலே உள்ள ஒரு பக்தி, அது மேலே உள்ள ஒரு அன்பு, ஒரு மேலே பாசம், ஒரு வெறி, ஒரு கடவுள் அவதாரமே நம்ம கண்முறை நிற்கிறன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து அவங்க மனதுக்குள்ளே பிரதிபலிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற சாமி தான் கருப்பண்ணசாமி. இவங்க படன்ற போர்வையில் கருப்பண்ணசாமியை வச்சு இவங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த காலத்தில் ராமநாராயணன் படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளே தெய்வத்துக்குள்ளே அடிக்ட் ஆன மாதிரி இருக்கும், ஃபீல் கொடுக்கும். ஆனால் இது எப்படி தெரியுமா ஃபீல் கொடுக்குது? ஏதோ கருப்பண்ணசாமியை கூட்டின்னு வந்து உட்காந்து, சார் எல்லா கேஸு தமிழ்நாட்டில் மொத்த கேஸையும் வந்து பெண்டிங் கேஸு, பெட்டி கேஸு, எல்லா கேஸையும் கிளியர் பண்ணுறார் சார். கருப்பண்ணசாமி அவதாரத்தில் வந்து எல்லா கேஸும் கிளியர் ஆகுது. இந்த உங்களுக்கு தெரியும், அரையன் 305 கடவுள் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. பிரகாஷ் ராஜ், சந்தானம் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அதில் கடவுள் வந்து அப்படி சொடக்கப்பட்டோன்னா உலகமே நின்றுடும், அப்படி சொடக்கப்பட்டோன்னா திரும்ப உலகமே திரும்ப ரீக்ரியேட் பண்ணும், அதாவது வந்து திரும்ப நார்மலுக்கு வரும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 24 படம் பார்த்துருப்பீங்க. இவர் நடித்த படமே சொல்கிறேன், சூர்யா நடித்த படமே சொல்கிறேன். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வாட்சில் டைம் மிஷின் பண்ணால் அப்படியே ஸ்டாப் ஆகும், திரும்ப போட்டோன்னா அப்படியே ஆன் ஆகும். அந்த மாதிரி சொடக்கு போடுறாரு. சொடக்கு போடும்போது இவர் எல்லைக்குள்ளே வந்துடுவாங்க, எல்லாம் திந்திடுவாங்க. எல்லையை விட்டு வெளில போனால் அவங்க நார்மலாக அவங்களுடைய லைஃப் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கோலக்கூத்துக்கள் எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் படம் எடுங்க, தப்பு இல்லை. ஆனால் சாமியோட விளையாடி படம் எடுக்காதீங்க, அதுதான் எங்களுடைய கேள்வி. கடவுள் இருக்குது இல்லை, அது அவனோட நம்பிக்கை. கடவுளை கும்பிட்றான் கும்பிடல, அது அவனோட தனிப்பட்ட விஷயம். மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கிறான், மூட நம்பிக்கையில் முழுகாமல் இருக்கான், அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். ஆனால் இதை வச்சு இந்த நடுவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா,
ஏன் உதாரணத்துக்கு நானே சொல்கிறேன்னே, கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு வசூல் ராஜா எம்பிஎஸ் ஒரு டைலாக் சொல்லுவார். ஒருத்தர் தள்ளிட்டு போவார், ஆனந்த் சார் தாடியில் வச்சுட்டு ஒருத்தர் கோமால் இருப்பார், தள்ளிட்டு போவார். கடவுள் இல்லைன்றாம்பர், அவனை கூட நம்பிடலாம். கடவுள் இருக்குன்றாம்பர், அவனை கூட நம்பிடலாம். ஆனால் நான் தான் கடவுள்ன்றாம்பர், அவனை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு கமலஹாசன் சாரே சொல்லுவார். அந்த படத்தை டைலாக சொல்லுவார். அது உண்மை. கடவுள் இல்லைன்றவனும் நம்பிடலாம், கடவுள் இருக்குன்றவனும் கூட நம்பிடலாம். ஆனால் நான் தான் கடவுள் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் நம்பவே கூடாது. அதுக்கு எடுத்துக்காட்டு உதாரணம் தான் இந்த படம். நான் சொன்ன டைலாக்லேயே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இது எந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து படமாக்கியிருக்காங்கன்ட்டு. அதாவது ஒரு நீதித்துறை என்பது எந்த அளவுக்கு வந்து ஒரு தூய்மையான துறை, எந்த அளவுக்கு வந்து நியாயத்துக்கு வாதாடி மக்களுடைய நியாயத்தை வாதாடி கொடுக்குற ஒரு துறைன்றத இவங்க அதை எப்படி சொல்லுவாங்க, அலட்சியமாக நினச்சிட்டாங்க. அந்த விஷயத்தையே இவங்க அலட்சியமாக நினச்சிட்டாங்க. அலட்சியமாக நினச்சி ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. கோர்ட் ரூம்லேருந்து, கோர்ட்டிலேருந்து, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாத்தையுமே இவங்க காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சித்தரிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தை. ஏதோ சூர்யாக்காக அங்கங்கே ஒரு 2-3 மாஸ் சீன் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு மாசாக சீன் வரும், அவ்வளோதான். மற்றபடி ஏதாச்சும் பெருசாக இருக்கா பார்த்தீங்கன்னா, பெருசாக நம்ம வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சாய் அபியங்கர் இந்த படத்தோட இசையமைப்பாளர், அவருக்கு வந்து நார்மலாக வாங்குகிற சம்பளத்தை விட இந்த படத்தில் அதிகமாக கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு உண்மையிலே தெரியல. அதிகமான சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சார் உங்களுக்கு 50 லட்சமா, இந்த படத்துக்கு 2 கோடி வச்சுங்க சார் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. காது கிளியறவருக்கு படம் நான் லாஸ்ட் வரைக்கும் பிஜிஎம் போட்டு காதில் ரத்தம் வர அளவுக்கு பிஜிஎம் போட்டு தள்ளிட்டார். நான் கொடுத்த காசுக்கு நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இன்னும் அதிகமாகவே நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்கள் என்ன கேள்வியே கேட்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவர் பதிலடி கொடுத்துட்டார் ரசிகர்களுக்கு. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் காது கிளிய ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கிழிச்சு தள்ளிட்டார் அவர், உண்மையாக சொல்ல போனால். சரி, படத்தோட ஹீரோவுடைய பங்களிப்பாச்சு நல்லா இருக்குன்னு பார்த்தா, அவர் இந்த மாஸ் என்கிற மாசிலாமணி, 24 இவர் பண்ண படங்களிலேயே ஸ்டைலை ஃபாலோ பண்ணி படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. சரி, படத்தில் பார்த்தீங்கன்னா படம் போட்டு 43வது நிமிஷத்தில் தான், அதாவது இன்ட்ரோலுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோவே என்ட்ரி ஆகுறாரு. அந்த 43 நிமிஷமும் என்னென்ன ஓடிட்டு, கோர்ட்டில் நடக்கிற ட்ராமாக்கள், அண்டர் கிரவுண்ட் டீலிங் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு 43 நிமிஷமாக. படத்தில் சூர்யா அவர்களுடைய கேரக்டர் ஒரு பக்கம்னா, ஆர்ஜே பாலாஜி படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணிக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் நிறைய இன்ட்ரோ காட்சிகளே வருது, வில்லன் ரோல். அவர் நிறைய இன்ட்ரோ காட்சி படத்தில் மொத்தம் 2.5 மணி நேரம் படத்தில் ஒருத்தர் தனித்தனி போர்ஷனாக நம்ம வச்சோன்னு வச்சிங்களேன். ஆர்ஜே பாலாஜி அதிக ரோல் இருக்குது படத்தில். அந்த அளவுக்கு வந்து இவர் படத்துடைய ஹீரோ சூர்யாவா ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. வழக்கமாக உங்களுக்கு தெரியல, ஆர்ஜே பாலாஜி படத்தில் வர அந்த நக்கல் நையாண்டி அதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் திணிச்சிருக்காரு உட்காந்துட்டு. இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 4-5 பேர் இழுத்துக்கிட்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்கேஜி படத்தில் இந்த மாதிரி கோலக்குத்துலாம் பண்ணார். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸஸ், அவனுங்களாம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிப்பானுங்க. அவனுக்கு ஒரு அறிவு இருக்கிறது தனியாக கூட கேட்டிங்கன்னா அவனுங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இது பற்றிலாம் அதை பற்றிலாம் சொல்லி வீடியோ போட வேண்டியது. அந்த படத்தில் ஒரு காட்சி வைப்பாங்கல்ல, வழக்கமாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரு, இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸரு இவங்களாம் வச்சு ஒரு காட்சி வைப்பானுங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காட்சியை ஊற்றி திணிச்சிட்டாரு வழக்கமாக ஒரு படத்தில் ஒரு ஸ்டைலை வச்சு. சரி, என்னதையா நீ சொல்ல வர படத்தை அப்படின்னு சொல்லியா? உண்மையை சொல்கிறேன், சாமியை வைத்து, அதாவது கடவுளை வைத்து காமெடி பண்ணிய படம் தான் இந்த கருப்பு. உண்மையாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் சொல்லுங்கள் சார், சாமியை பற்றி பேசாதீங்க சார், அப்புறம் வந்து உங்களுக்கு கண்ணை குத்திரும் சார் அப்படின்னுவாங்க. நீங்கள் சொல்லுவாங்க நிறைய வயசு சில வயசில் இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சார் கடவுள் படம், கடவுளை பற்றி பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சொல்லுவேன், இப்போ இந்த ஊருக்கெல்லாம் போகும்போது அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாலாம் என் குழந்தைங்க காற்று கருப்பு எதுவும் அண்டக்கூடாதுன்ட்டு சுற்றிலாம் போடுவாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? சின்ன வயசில் நிறைய பேருக்கு தெரியும். என் பிள்ளைகிட்டே மகள்கிட்டே காற்று கருப்பு எதுவும் அண்ட விடாமல் பார்த்துக்க சாமி அப்படின்னு சொல்லி சுற்றி போட்டு அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் காற்று கருப்பு எதுவும் அண்ட விடாமல் நீங்களும் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.